ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அபரேயமிதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யயேதம் தார்யதே ஜகத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னதற்கு ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகத்தையும் சொல்றார். அதனால் அவர் துவங்குவதே, நான் இந்த ஒரு 5 பூதங்கள், அகங்காரம், மனம், புத்தி ஆகிய இந்த அஷ்ட தத்துவம் ஆகிய இந்த 8 தத்துவங்களால் ஆன இந்த பிரபஞ்சத்தை படைத்தேன். இந்த தத்துவங்களையும் நான் தான் படைத்தேன், இந்த பிரபஞ்சத்தையும் நான் தான் படைத்தேன். ஆனால் அந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவனாகவும் நான் இருக்கிறேன். இதை நான் படைத்தாலும் இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். இதை நான் தான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அழகாக நம்ம கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனனை பார்த்து. அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், இப்படி நான் செய்தாலும், இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பிரகிருத்தியை நான் படைத்தாலும், அந்த ஒரு படைப்புக்காக நாம் பயன்படுத்துகிற ஒரு சக்தி, 2 சக்திகளை வைத்திருக்காராம் கிருஷ்ணர். இந்த படைப்புகளை செய்வதற்கு, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்காக ஒரு சக்தி இருக்காம். இந்த சக்தியை காட்டிலும் உயர்ந்த ஒரு சக்தி இருக்காம். இந்த சக்தியை வைத்துதான் ஜீவபூதா மகாபாஹோ யயேதம் தாரியதே ஜகத்து என்று இந்த இடத்தில் சொல்றார். இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சக்தி, இந்த படைக்கும் சக்தியோட உயர்ந்த ஒரு சக்தியை வைத்திருக்காராம். அந்த சக்தி தான் ஆத்மாக்களாக, அதாவது நம்ம உடலுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு என்று சொல்றோமே, ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஒவ்வொரு தேகத்துக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு என்று சொல்றோம். இப்படி உயிர் உள்ள விஷயங்களுக்கு அந்த உயிரை கொடுப்பதே, அந்த உயிராக இருப்பதே அந்த ஆத்மா தான் என்று சொல்றோம். அப்படி இருக்கும் அந்த ஆத்மாவானது அந்த இறைவனின் கருணை என்ற மேலான ஒரு குணம், மேலான ஒரு சக்தியிலிருந்து வந்ததுதான். ஆனால் அந்த இறைவனின் கருணையை நமக்குள்ள வச்சிருக்கோமாம். இப்படி அந்த இறைவனின் கருணை, இறைவனின் சக்தி ஆத்மாக்களாக வந்தாலும் அது பிரிவதில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்போ ஒரு பெரிய சக்தி இருக்கு, ஒரு பெரிய மாவு இருக்கு என்றால், மாவுலையும் சப்பாத்தி செய்யும் போது அதை துண்டு துண்டாக வெட்டி வெட்டி செய்வோமா, அதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு செய்வோம். அந்த மாதிரி அந்த பெரிய மாவாக இருக்கும் அந்த இறைவனோட சக்தியிலிருந்து குட்டி குட்டியாக உருண்டை செய்கிறோம் என்று புரிந்து கொள்ளக்கூடாதாம். அந்த மாதிரி கிடையவே கிடையாது என்று சொல்றார். ஏனென்றால் இறைவனின் கருணையானது அனந்தமானது, அதாவது இன்ஃபைனைட்டாக இருக்கு. அதற்கு எல்லையே இல்லாமல் எல்லையற்றதாக இருக்கு. இப்படி எல்லையற்றதாக பரவி இருக்கும் அந்த இறைவனின் கருணையிலிருந்து நம்ம ஆத்மா வந்தாலும் அந்த இறைவனே முழுவதுமாக அவரோட சக்தியை நமக்குள்ள வைத்திருக்கார். அந்த சக்தியை நம்ம உள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்தால் மட்டுமே, உள்ள இருக்கிற நமக்குள்ள வசிக்கும் அந்த இறைவனை உணர்ந்தால் மட்டுமே நமக்கு அந்த இறைவனின் தரிசனம் கிடைக்கும், அவரின் அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். உள்ள இருக்கிற இறைவனை நம்ம உணராமல் வெளியில பல கோவில்களுக்கு, இந்த மாதிரி புண்ணிய தலங்கள் எங்க இருக்கு, புண்ணிய நதிகள் எங்க இருக்கு என்று தேடிக்கொண்டே சென்றாலும், இவ்வளோ இடத்துக்கு போனேன், இவ்வளோ கோவிலுக்கு போனேன், இவ்வளோ நதிகளில் போய் நீராடினேன், ஆனால் நிம்மதியே இல்லை என்று சொன்னால், உள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்து கொண்டால் நம்ம இருக்கும் இடத்திலேயே, நம்ம சாதாரணமாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே நம்ம அந்த அனுபவத்தை, அந்த நிம்மதியை அனுபவிக்கலாம். அதற்கு முதல் படியாக இருப்பது தியானம் என்று போன அத்தியாயத்தில் சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அது போலவே அனைத்து விதமான எண்ணங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு, அனைத்து விதமான எண்ணங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அந்த எண்ணங்கள் இருந்த இடத்தில், அவ்வளவு பெரிதாக இருக்கும் அந்த இடத்தில் அந்த இறைவனின் சிந்தனையை மட்டுமே வைத்தோம் என்றால், எப்படி ஒரு காற்றடிக்காத இடத்தில் ஒரு தீபத்தை வைத்தால், ஒரு விளக்கை வைத்தால் அது அசையாமல், ஆடாமல் அசையாமல் நேராக நிற்குமோ, அது போலவே மனமும் நேர்கோட்டில் நின்று நம்ம மனமும் நம் வசப்பட்டு அந்த இறைவனையே சிந்தனையில வைத்திருக்கும். அப்படி இருக்கும் இந்த பகவானின் 2 விதமான சக்திகள். ஒன்று அந்த பிரகிருத்தியை, இந்த ஒரு பிரபஞ்சத்தை படைக்கும் சக்தியாக இருப்பது. அதை விட மேலான ஒரு சக்தி இருக்கு, அதுதான் இறைவனின் கருணையாக இருக்கு. அந்த இறைவனின் கருணை தான் ஒவ்வொரு ஜீவராசியும், ஒவ்வொரு உயிரினத்தின் உள்ளேயும் பரவி இருக்கு. இப்படி நமக்குள்ள நிறைந்திருக்கும் அந்த இறைவனின் கருணையை புரிந்து கொண்டோம் என்றால், அந்த இறைவனின் அன்பை புரிந்து கொண்டோம் என்றால், அவர் நமக்கு அன்பை தந்தா மாதிரி நம்ம அவருக்கு பதிலுக்கு அன்பு செலுத்தினோம் என்றால், அதுவே மோட்சத்திற்கான பாதையாக இருக்கு. பக்தி என்பதும் அதுதான் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர்.
பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 5வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.